அதாவது 2011ஆம் ஆண்டு நாங்க வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்துல திருநெல்வேலி மாநகராட்சியிட்ட வந்து நாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்துல கேட்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சியில் எந்தெந்த பகுதிகளில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருகிறதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 11 இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்தந்த இடங்கள் எல்லாம் கழிவுநீர் கலந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே கழிவுநீர் அதே இடங்களில் இன்றும் கலந்து கொண்டிருக்கிறது. ஆக 2011 சரி, இன்னைக்கு 2024, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக அதே சாக்கடை கழிவுநீர் அதே இடத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியால் தாமிரபரணி ஆற்றிற்குள் விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சரி, இவங்க விட்டுட்டு இருக்காங்க. நாங்க வந்து 2011 இருந்து ஒரு 2-3 வருஷம் வந்து மனு போட்டு அதிகாரிகளுக்கு மனு போட்டு இந்த குறைகளை எப்படியாவது நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த விதமான பலனும் இல்லை. கடைசியா வேற வழி இல்லாம நாங்க வந்து நான் தான் போனோம். தென்மண்டல தேசிய பசுமைகள் தீர்ப்பாயம் சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கவுன்சில், அங்க நாங்க வந்து ஒரு மனு போடுறோம். அந்த மனு மீது வழக்கு விசாரணை நடைபெறுது. அந்த வழக்கு விசாரணையில என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. தாமிரபரணி நதி ஸ்ட்ரெச்ல வந்து எந்தெந்த உள்ளாட்சி அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் கழிவு கலக்காங்க என்னதுன்னு சொல்லி ஃபுல்லா ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வு அறிக்கை, அதுக்கு வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இவங்க எல்லாருமே அதுல வந்து கமிட்டி மெம்பர்ஸா போட்டு அறிக்கை கேட்கிறாங்க. அந்த அறிக்கை அவர்களால் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த அறிக்கையின் பேரில் 2022, அதாவது 7 ஆண்டுகள் அந்த வழக்கு நடைபெற்று 2022ஆம் ஆண்டு அந்த வழக்குல வந்து தென்மண்டல தேசிய பசுமைகள் தீர்ப்பாயத்தினுடைய முதன்மை அமர்வில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதி அவர்கள் வந்து இங்க வந்து இதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த உத்தரவுல என்ன சொன்னாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் வந்து மாதம் ஒரு முறை துறை அதிகாரிகளுடன் அமர்ந்து அதற்கு வந்து என்னென்ன தீர்வுகள் எல்லாம் இனி எடுக்கப்பட வேண்டியிருக்கு என்பதற்கு மாதம் ஒரு முறை அதை வந்து ஆய்வு நடத்தணும் அப்படின்னு போட்டாங்க. அதுபோக இந்த நதிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் செயல்படுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது அல்லது காம்பன்சேஷன் விதிப்பது, இது போன்ற செயல்பாடுகளையும் அவர்கள் கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அது மட்டுமல்ல, திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதம் தோறும் நீரின் தன்மை குறித்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2022 ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த உத்தரவை பிறப்பித்தாங்க. இந்த உத்தரவு பிறப்பிக்கும் போது உத்தரவு பிறப்பித்து இன்னைக்கு வந்து 2 வருஷங்கள் கடந்தாச்சு. இன்றும் அதே இடங்களில் அதே சாக்கடை கழிவுநீர் எப்போதும் போல் கலந்து கொண்டே இருக்கின்றது. இல்லை இல்லை எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். வந்து நீங்கள் கழிவு நீர் அங்கே கலக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. அதுவும் மாநகராட்சியிலே வந்து கழிவு நீர் அங்கே வந்து கொட்டப்படுகிறது, கழிவு நீர் அதுலேயே கலக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னும் தொழிற்சாலைகள்லேருந்து அங்கே கழிவு நீர் வருதா? இன்னும் வேறு எங்கே வேறு முதல்ல என்னென்ன விஷயங்கள் அங்கே இன்னும் பிரச்சனையாக இருக்குன்றதை முதல்ல சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதே நேரத்தில் என்னத்தினால மாநகராட்சி சார்பில் அங்கே வந்து கழிவுநீர் கலக்கக்கூடிய வாய்ப்பு எதனால் வருது? நடைமுறையில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஏன்னா நீங்க சொல்றீங்க 13 வருடங்கள் அப்படின்னு. இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு நினைக்கலையா, இல்ல தீர்க்க முடியாத பிரச்சனையா இது இருக்கா? அதாவது இந்த நதி வந்து தனது மலைவழி பயணத்தை முடித்து நிலவழி பயணத்தை தொடங்குற இடம் பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். மலைவழி பயணத்துல அதுக்கு வந்து அந்த நதிக்கு வந்து பாதிப்பு அதிகம் இல்லை. நாம் நிலவழி பயணத்தை தொடங்கக்கூடிய பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பகுதி பாப விநாசம் என்று சொல்லக்கூடியது மக்கள் வந்து தங்களை பாவத்தை போக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லப்பட்டது. முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு போனா பாவம் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய ஆடைகளை அப்படியே அந்த ஆத்துல வந்து அப்படியே போடுறாங்க. அதாவது சில புரோகிதர்கள் வந்து தவறான இதை வந்து மக்களுக்கு வந்து சொல்றாங்க. இப்படி பண்ணாதான் உங்களோட பாவம் போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதன் பேர்ல வந்து என்ன செய்றாங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே வந்து ஆண்களும் பெண்களும் சரி தங்களது ஆடைகளை அப்படியே வந்து விட்டுட்டு போறாங்க, ஆத்துல விடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க கழிப்பு கழிக்கிறேன்னு சொல்லி பல்வேறு கழிவு பொருட்களை வந்து ஆத்துல போடுறாங்க. அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல்ல தாமிரபரணி நதி முதலில் மாசுபடுகின்ற இடம் அந்த பாபநாசம். அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரம் நகராட்சி, அம்பாசமுத்திரம் நகராட்சி, கல்லடைக்குறிச்சி பேரூராட்சி, அப்படியே வந்து திருநெல்வேலி மாநகராட்சி, நாரமாபுரம் பேரூராட்சி, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள போகுது. இப்போ வந்து திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கடை, இந்த சாக்கடைகள் பெரும்பாலும் வந்து தாமிரபரணி ஆத்துல தான் விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து 2011ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அந்த திட்டத்துல வந்து நதிநீர் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி திருநெல்வேலி மாநகராட்சி அந்த நிதியை வாங்கினாங்க. அந்த நிதியை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா, நாங்க பாதாள சாக்கடை ஸ்கீம் 1 போட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை வாங்கினாங்க. ஆனா அந்த நிதியை வாங்கிக்கிட்டு அந்த நிதியை வந்து எங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றினுடைய இரு கரை பகுதிகளை அவங்க பயன்படுத்திருக்கணும்.
அதையெல்லாம் சரி. விட்டுட்டு அவங்க ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மகாராஜ நகர், பெருமாள்புரம் இந்த பகுதியில கொண்டு அவங்க பாதாள சாக்கடை திட்டத்தை போட்டு, ஆக இந்த நதிநீரை அந்த சாக்கடை பகுதியில் இந்த நதி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாக்கடைகள் இந்த நதியில் கலக்காம இருக்கிறதுக்காக அவங்க எந்த விதமான பணிகளையும் அவங்க மேற்கொள்ளல. ஆக அந்த திட்டத்திற்காக வாங்கப்பட்ட நிதியை அவங்க வந்து பாழாக்கிட்டாங்க. இது வந்து பாதாள சாக்கடை ஸ்கீம் 1. அப்புறம் இப்போ வந்து பாதாள சாக்கடை 2வது ஸ்கீம் போட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையில நாங்க வந்து 2021ஆம் ஆண்டுக்கு நாங்க வந்து 2வது பாதாள சாக்கடை திட்டத்தை முடிச்சிருவோம். அதே மாதிரி அதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள 3வது திட்டத்தை முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. இவங்க கேட்ட டைம் எல்லாமே 27/12/2022 இவங்க கேட்ட டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு யார் பணிகளே முடியல. பாதாள சாக்கடை 1, 2, 3 எதுவுமே முடியல. இல்ல 1வது திட்டம் வந்து பயன்படாம போயிட்டு 2வது திட்டமும் 3வது திட்டமும் இன்றும் நிலுவையில் இருந்து வருகிறது. நிலுவையில இருக்கு. என்ன பிரச்சனைனால அது நிலுவையில இருக்கு? பணம், நிதி தட்டுப்பாடுனால இருக்கா? இவங்க கேட்டா வந்து அது வந்து கார்பரேஷன் ஒப்பந்தக்காரர்கள் அவங்க மேல அவங்க படிய போடுறாங்க. ஆக பணிகளை, அதாவது ஒரு பணி கொடுக்கும் போதே இந்த காலகட்டத்திற்குள் முடிக்கணும்னு சொல்லி அந்த பணியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கின்ற போது கடைசியாக கேட்ட டைம் வந்து அவங்க வந்து டிசம்பர் 2022 வரைக்கும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்திலையும் டைம் கேட்டு கொடுத்தாச்சு. நீதிமன்றம் கொடுத்த டைமை தாண்டி 2 வருஷம் போயாச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் இன்று வரை நிறுத்தப்படவில்லை. நீங்க அது மட்டும் இல்ல, இப்ப வந்து நீர் பாதுகாப்பு சட்டத்துல வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், அதாவது சட்டங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் கடுமையாகவும் இந்த நீரினை பாதுகாக்கிறதுக்காக ஏற்றப்பட்டிருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த சட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படவில்லைன்னு தான் சொல்லுது. இப்போ வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டாச்சு. இப்ப அந்த உத்தரவின் பேரில் இந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், காம்பன்சேஷன் போடலாம். இப்ப வந்து யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப நான் வந்து இவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் அந்த சட்டத்துல இருக்கு. வாட்டர் ஆக்ட்ல அந்த சட்டம் இருக்கு. செக்ஷன் 44, 45 அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தி இப்ப சட்ட போராட்டம் நடத்திருக்கோம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 4ல திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அதன் ஆணையாளர் மீது, அப்போதைய ஆணையாளர், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆணையாளர் மீது குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதாவது இந்த குற்ற வழக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இவர் வந்து திருநெல்வேலி கார்பரேஷன் கமிஷனர், ஒரு IAS ஆபீசர், இவர் மேல நான் எப்படி வழக்கு பதிவு செய்யறதுன்னு சொல்லி அதுக்கு பிரியர் பெர்மிஷன் எல்லாம் வாங்கணுமே, நீங்க வந்து மனுவை கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் மேஜிஸ்ட்ரேட் வந்து எங்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. அந்த விளக்கங்கள் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட்டு இந்த வாட்டர் ஆக்டின் கீழ் எந்த ஒரு அதிகாரி மீதும் முன் அனுமதி பெற்றுதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது, அனுமதி தேவையில்லை என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அந்த வழக்குக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த வழக்குல இருந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் அதன் ஆணையாளருக்கும் சமன் அனுப்பப்பட்டது. இவங்க சமன் அனுப்பினோம்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில போய் ஆஜராவதில் இருந்து விலக்கு, அது மட்டும் இல்ல இந்த வழக்கை முத்துராமன் அவர்கள் தொடர்ந்த இந்த கிரிமினல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. பெட்டிஷனை போட்டு அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நான் வந்து கவுண்டர் ரெடி பண்ணி, அது கவுண்டருக்கு ரெடி பண்ணியாச்சு. பட் நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நான் நீதிமன்றத்திற்கு நான் அக்யூஸ்ட் மாதிரி நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் வந்து நடைமுறையில நடந்துட்டு இருக்கிறது. இதுதான்